ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஃபிலிம் தான். அந்த ஃபிலிமோட நேம் என்னென்னா கிளாஸ் ஆஃப் ரவுடிஸ். இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி நான் ஆன்லைனில் எதுவும் சொல்ல வரல, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு டீச்சர் போகிறாங்க. அந்த டீச்சர் உள்ளே போகும்போதே அந்த கிளாஸ் எப்பயும் எல்லா கிளாஸும் எப்படி இருக்கும், ஒரே கத்தல், ஓடுறது, விளையாடுறது, பிள்ளைங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான் இந்த கிளாஸில் எல்லோரும் கொஞ்சம் வளர்ந்த பசங்க இருந்தாலும் அந்த விளையாட்டை இன்னும் விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. மேம் வந்து கிளாஸை கத்தி ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அந்த மேம் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ், ஸோ நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ஒரே சிரிப்பு. ஏன்னா இந்த கிளாஸுக்கு வந்த டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கிளாஸ் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு டீச்சர் ஃபஸ்ட் டே வந்திருக்காங்க, ஸோ இவங்க எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த பசங்களும் ஒரே சிரிச்சிட்டாங்க. உடனே மேம் சரி பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு என்னோடய செல்ஃப் இன்ட்ரோவோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பேர் சாக்ஷி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லோரும் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்பர் பையன் எழுந்திரிச்சு, மேம் என் பேர் அனுஷ், நான் தான் லாஸ்ட் இயர் டாப்பர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாடி வந்து அவனோட ஃப்ரெண்டு அவனை கலாய்ச்சிட்டு, மேம் என் பேர் ஆண்டி, எனக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை சொல்லிட்டு இருந்தாங்க. மேமும் அதிலே வந்து ப்ரெசென்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு பார்க்கும்போது எல்லாருமே வரிசையாக அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு தவிர்த்து. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கிளாஸே சாம்பி அந்த பொண்ணை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, யாரையும் ஏறெடுத்து நிமிந்து கூட பார்க்க மாட்டாள். அதனால் எல்லோரும் அந்த பொண்ணை சாம்பி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சாம்பின்னு கலாய்க்கிறதே தன்னோட வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு நிமிந்து கூட பார்க்காம கிளாஸ் கவனிக்கிறது, தன்னோட வேலையை பார்க்குறது, தன்னோட எண்ணங்களை கூட ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி தனக்கிட்டே வச்சுக்கிற அது ஹேபிட் கொண்ட பொண்ணு தான் நம்மளோட சாரா. தென் மேடமும் அடுத்து எல்லார்கிட்டையும் பேசலான்னு நினைக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ரப்பர் பேண்ட் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். உடனே கிளாஸே மறுபடியும் கத்தலும் கூச்சலும் ஆயிடுச்சு. மேமால் கட்டுப்படுத்தவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடியவும் மேம் வெளியே வந்தால் ஒரே டென்ஷனாக வந்துட்டு இருந்தாங்க. மேமை பார்த்தா இன்னும் 2 டீச்சர்ஸ், மேம் என்னாச்சு, இன்றைக்கி அவங்க கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவுடனே மேம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அந்த 2 டீச்சர்ஸும் ஒரே சிரிப்பு. ஏன்னா இந்த கிளாஸை பற்றி அவங்களுக்கும் தெரியும்ல. நம்ம மேம் சாக்ஷி மேம் என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போய் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த கிளாஸை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு, இந்த கிளாஸோட பேர் என்ன தெரியுமா, கிளாஸ் ஆஃப் ரவுடிஸ். இந்த ஸ்கூலே உங்களுக்கு வச்சுருக்க பேர் கிளாஸ் ஆஃப் ரவுடிஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் உங்களோட கிளாஸை நான் லீட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸில் நீங்கள் பேஷனாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டெய்லி 2 பேர் வந்து டிஃபைன் பண்ணணும், விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பையன், மேம் எதை வேணால் டிஃபைன் பண்ணலாமா மேம், நாங்கள் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு கேட்டான். கிட்டத்துக்கு ஆமாம், உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே தரலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விதி மட்டும் இருக்குது. அந்த விதி என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் யார்கிட்ட உங்களோட பேஷனான விஷயத்தை பற்றி விளக்க போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் மரியாதையோடு அதை சொல்லணும். சரி, இப்போ பார்க்கலாம் யார் தைரியமாக முதல்ல வந்து பேச போகிறா அப்படின்னு சொல்லி மேம் சொல்லவும் 2 பசங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம மேம் என்ன செஞ்சாங்க, அமைதியாக போய் சாரா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 2 பசங்க வந்துட்டு இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பறவைகள் மாதிரியும் தேனீகள் மாதிரியும் தான், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது. எங்கே நம்ம கேட்டால் எல்லோரும் என்ன நினைப்பாங்களோ, மேம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமும் இருக்குது அப்படின்னு அந்த பசங்க சொன்னோன்னே கிளாஸே ஒரே கைத்தட்டல் தான். அந்த பசங்களுக்கு ஒரே அப்ளாஸாக இருந்துச்சு. நம்ம மேம் அவங்க சொல்கிறத கேட்டு சிரிச்சுட்டு சாரா கிட்டே போய் உட்காந்து சாராவோட டெஸ்க் அடியில் பார்த்தா சாரா ஒரு நோட் வச்சுருந்தான். அந்த நோட்டில் சாரா ஒரு போயம் எழுதியிருந்தான். அதை வாசிச்சுட்டு மேம் வாவ் சாரா சூப்பர் அப்படின்னு சொல்லி எழுதி அவகிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சாரா கீழே குனிஞ்சு பார்த்தா டெஸ்க்கு கடியில் ஒரு நோட் இருந்துச்சு. அந்த நோட்டை எடுத்து பார்த்தா அதில் ஒரு கவிதை இருந்துச்சு. நம்ம சாரா தான் எழுதியிருந்தோம். அந்த கவிதையை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லி எழுதி சாரா கிட்ட கொடுத்தோடனே சாரா ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், எனக்கு ராக்கெட் எப்படி பறக்குது அதை பற்றி பிரின்சிபல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து தங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சில பசங்கள்லாம் வந்து கிட்டார் கூட வாசித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. கிளாஸே இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக மாறிக்கிட்டே வந்துச்சு. இதை பார்த்த மற்ற டீச்சர்ஸ்லாம் நம்ம சாக்ஷி மிஸ்ட்டை வந்து, மேம் இந்த கிளாஸை மாற்றவே முடியாதுன்னு நினச்சோம்,
நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த கிளாஸ் ரொம்ப மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சாக்ஷி மிஸ்ட்டை கேட்டாங்க. அதுக்கு நம்ம சாக்ஷி மிஸ், மேம் நான் எதுவுமே பண்ணலை மேம், அவங்கள பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடத்த நான் கொடுத்தேன், அவங்கள யாருமே ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமை நான் உருவாக்கினேன், அவங்களுக்கான இடத்த நான் கொடுத்தேன், அவங்களுக்கு பிடிச்சதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வகுப்பறையை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாக்ஷி மிஸ் சொல்லிவிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போனாங்க. அன்றைக்கி கிளாஸில் எல்லாருமே மோஸ்ட்லி அவங்களுக்கு பிடிச்சதை பற்றி சொல்லி முடிச்சிருந்தாங்க, நம்ம சாராவை தவிர. உடனே மேம் வந்து, சாரா நீ மட்டும்தான் சொல்லலை, நீ உன்னோட பேஷன் உனக்கு பிடிச்சதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லி சாராவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே இந்த கிளாஸே வித்தியாசப்பட்டிருந்தது. ஏன்னா கிளாஸில் யாருமே சாராவை சாம்பின்னு கூப்பிடலை. சாராவை சாரா சாரா சாரான்னு ஒவ்வொருத்தரும் சாராவை அவளோட மரியாதையோடு கூப்பிட்டு சாராவோட பேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாரும் நினச்சாங்க. சாராவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு பிடிச்சதை பற்றி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் சாராவுக்கு கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. சாராவுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, கவிதை எழுதுறது. அந்த மாதிரி ஒரு கவிதையோடு தான் தனக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி மற்றவங்க எல்லாருக்குமே விளக்கணும்னு சாரா நினச்சா. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏறினா. ஆனால் மற்ற கவிதைகளை விட இந்த கவிதை வித்தியாசமானதுன்னு அப்போவும் மற்ற யாருக்குமே தெரியலை, நம்ம சாக்ஷி டீச்சருக்கும் கூட தான். ஆனால் சாரா பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, இது சும்மா இல்லை, இது நம்ம கிளாஸை பற்றி அப்படின்னு சொல்லி. சாரா என்ன பேசினான்னா, ஒவ்வொரு ரவுடி கிளாஸில் இருக்க ஒவ்வொரு கிளாஸ் மெம்பர்ஸுக்குமே, ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒரு எண்ணம், ஒரு குரல் இருந்துச்சு. அந்த குரல் மற்றவங்களால கேட்கப்படணும், மற்ற எல்லாராலையும் புரிஞ்சுக்கப்படணும், மற்ற எல்லாருமே அவங்கள நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் தன்னோட மேமுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் எங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, கேட்டீங்க, எங்களை விட்டு போகாமல் இருந்தீங்க. அதே மாதிரி எங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமலும் இருந்தீங்க. எங்களுக்கான ரவுடி மிஸ்ஸா மாதிரி எங்களோட பைத்தியக்காரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி வகுத்து கொடுத்தீங்க. தேங்க்யூ மேம். இந்த சாம்பே மாதிரியான கொடிய மிருகத்துக்குள்ளேயும் ஒரு கவிதை எழுதுகிற கவிஞர் இருக்காருங்கிறத புரிய வச்சது கூட நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி எனக்குள்ளே இப்படி ஒரு கவிஞர் இருக்காருன்றது எனக்கே தெரியாது. என்னையாக இருக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் எங்கே போனாலும், நாங்கள் எல்லோரும் எங்கே போனாலும், எப்போ எங்கே இருந்தாலும் எங்களோட மனசில் எப்போவுமே ஒரு நீங்காத இடம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சாரா இந்த ஸ்பீச்சை முடித்தா. உடனே நம்ம கிளாஸில் இருக்க எல்லாருமே கை தட்டி மேம்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், அந்த ஸ்டூடெண்ட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டு போக வேண்டியது ஒரு டீச்சரோட கடமை. ஒரு ஆசிரியரால் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மாணவனாக இருந்தாலும் அந்த மாணவனை திருத்தி சரியான வழியில் வழிநடத்த முடியுன்றதை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர்களே மாணவர்களை செதுக்கும் சக்திகள். பை காய்ஸ்.